ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் கசகசாவை உணவில் சேர்த்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கசகசாவை சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்தை மேம்படுத்துறது, நல்ல தூக்கத்தை தர்றது, வீக்கத்தை குறைக்கிறது, இது மாதிரியான பல நன்மைகளை நமக்கு தருது. கசகசா அப்படிங்கிறது இந்தியர்களோட உணவுல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கூட பயன்படுத்திட்டு வராங்க. பாப்பி விதைகள் அப்படின்னு இதை சொல்றாங்க. இது சமையல் பொருளா மட்டும் இல்லாம நம்ம உடல் நலனுக்கும் பல ஆரோக்கிய நன்மைகளை தருது. இந்த கசகசா இருக்குல்ல, அது இனிப்புகள், குருமா, பிரியாணி இது மாதிரியான உணவுகளில் மசாலா பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவிலான சத்துக்கள் இந்த கசகசால இருக்கிறதுனால இது தனித்துவமான ஒரு மசாலா பொருளாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரே ஒரு டீஸ்பூன் கசகசாவை ஒரு டம்ளர் பாலில் கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக குடிக்கலாம். இல்லைன்னா 2 டீஸ்பூன் கசகசாவை அம்மியில் வச்சு அரைச்சி அந்த விழுதை 200 மில்லி லிட்டரு மாதுளம்பழ ஜூஸில் கலந்து குடிக்கலாம். இதனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு, கசகசால என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால கால்சியம், இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம், பொட்டாசியம் இது மாதிரியான அத்தியாவசிய தாதுக்கள் இருக்குது. தோல், முடியோட ஆரோக்கியத்துக்கு கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, இது தோல் வீக்கத்தை குறைக்குது. லினோலிக் அமிலம் இருக்குல்ல, இது தோலுக்கு ஈரப்பசை, அரிக்கிற தோல் அலர்ஜியோட அறிகுறிகள்ல இருந்து கூட நம்மளை காப்பாத்துது. லினோலிக் அமிலம் குறைபாட்டினால தான் முகப்பரு மாதிரியான தோல் நோய்கள் கூட வர ஆரம்பிச்சிடும். நம்ம தலையோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பொடுகை தடுக்கிறதுக்கும் இந்த லினோலிக் அமிலம் அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கு. கசகசாவை நல்லா பொடியாக அரைச்சி பாலில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதில் சில துளிகள் எலுமிச்சஞ்சாறு கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுனீங்கன்னா தலைமுடியை அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு இருக்குல்ல, இது தலைமுடியில் ஏற்படக்கூடிய அரிப்பை தடுக்கும். கசகசாவை தயிரோட கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல கூட உபயோகிக்கலாம். இப்படி கசகசாவை தயிரில் சேர்ந்து நீங்கள் தடவுறப்ப முகம் நல்லா க்ளோ ஆகும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கலுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒன்று தான் அஜீரணம். அதை தடுக்கிறதுக்கு கசகசா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கசகசால இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது மலச்சிக்கலை தடுக்குது. மலச்சிக்கல் ஏற்படுறப்ப பாலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரத்தில் குணமாகும். நல்ல செரிமானத்துக்கு கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செரிமானம், மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய நார்ச்சத்து கசகசால அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கசகசால இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கு ரொம்ப அத்தியாவசியமானது தான். செரிமான பாதையை சீராக வைக்கக்கூடிய கொலாஜனை உற்பத்தி செய்து கசகசா பொடியை 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சுவைக்காக தேன் சேர்த்து குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கசகசா பொடியை சாலட் தயாரிக்கிறப்ப கூட 1 அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கு கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய துத்தநாகம் இருக்குல்ல, இது கண்களில் இருக்கக்கூடிய தசை நார்கள் பிரச்சனையை தடுத்து பார்வை இழப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. கசகசா இருக்குல்ல, இது பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். கசகசால இருக்கக்கூடிய விட்டமின் பி, கால்சியம்லாம் ஆரோக்கியமான நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் B6லாம் ரத்த சோகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு இருக்குல்ல, இது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்குது. கசகசால இருக்கக்கூடிய தாமிர சத்தும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். தூக்கமின்மையை குணப்படுத்துறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால மெக்னீசியம் அதிகம் இருக்கிறதுனால தூக்கத்தை சீக்கிரத்தில் வரவழைச்சிரும். தூக்கமின்மையை குணப்படுத்தும். மெக்னீசியம் இருக்குல்ல, இது தூக்கம் வரவழைக்கிற ஹார்மோனை, அதாவது மெலட்டோனினை அதிகரிக்குது. மன அழுத்தத்துக்கான ஹார்மோனான கார்டிசோல் சொல்லுவோம்ல, அதை குறைக்குது. நல்ல தூக்கம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூடான பாலில் 1 டீஸ்பூன் கசகசா பொடியை கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும்.
வாய் புண்ணுக்கு கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக உடல் சூட்டினால் ஏற்படுள்ள அந்த வாய் புண்ணை கசகசாவோட குளிர்ச்சியூட்டுற தன்மையை குணப்படுத்திடும். கசகசா பொடியோட சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்து பேஸ்ட் செஞ்சு வாய் புண்ணுக்கு நீங்கள் மருந்தாக பயன்படுத்தலாம். ஆற்றலை அதிகரிக்கிறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய மாங்கனீஸ் இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கலை அழிச்சு நம்மளோட சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. மாங்கனீசு சத்து இருக்குல்ல, அது நம்ம உடம்புல சூப்பர் ஆக்சைடு காரணியாக செயல்படுது. கசகசால இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் நம்மளோட ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். துத்தநாகம் இருக்குல்ல, இது நோய்களுக்கு எதிரான இரத்த வெள்ளை அணுக்களை கூட அதிகரிச்சிரும். மூளைக்கு ஆற்றலை தரதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய இரும்பு சத்து, தாமிரம், கால்சியம் இதெல்லாம் நரம்பு மண்டலத்தோட சக்தியை அதிகரித்து மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்குது. கசகசா இருக்குல்ல, இது மூளைக்கு ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்குது. இது மூளைக்கு வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கூட கசகசா உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய துத்தநாகம் இருக்குல்ல, இது எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்குது. எலும்புகளோட அடர்த்தி குறையிறதுனால தான் நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. கசகசால இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, இது எலும்பு அடர்த்தியை நமக்கு அதிகரிச்சிடும். பாஸ்பரஸ் இருக்குல்ல, இது எலும்போட வளர்ச்சியை அதிகரிக்குது. சிறுநீரக கற்களுக்கு கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு கசகசா உதவியாக இருக்கும். அதிக அளவில் கால்சியம் இருந்துச்சுன்னா சிறுநீரகங்களில் கற்கள் வர ஆரம்பிச்சிரும். கசகசால இருக்கக்கூடிய ஆக்சாலைட்ஸ் இருக்குல்ல, இது கால்சியம் உறிஞ்சுறதை தடுக்குது. இதனால சிறுநீரக கற்களால் வரும்ல அந்த அபாயத்தை குறைச்சிக்கலாம். கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல கசகசா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கசகசால இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்போட அளவுகளை குறைக்குது. ஆரோக்கியமான கொழுப்பு அளவை பராமரிக்கிறதுக்கும் கசகசா அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் கசகசா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கசகசாவை உணவுப் பொருளில் சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.